1 லிட்டர் பால் இருந்தது அப்படின்னா, வீட்லயே ரொம்ப சூப்பரா பன்னீர் வந்து ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே சாஃப்ட்டா, அவ்ளோ ரிச்சா இருக்கும். ரெசிபியும் ரொம்பவே சிம்பிள் தாங்க. வாங்க எப்படின்ட்டு பார்க்கலாம். 1 லிட்டர் பால் வந்து எடுத்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அது பொங்கி வர டைம்க்கு நல்ல புளிப்பான தயிர் வந்து உள்ள சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா, அது வந்து கொஞ்ச நேரத்திலேயே நல்லா திரண்டு வர தொடங்கிரும். நல்லா கொதிக்கும்போது பன்னீர் தனியாவும், தண்ணி தனியாவும் தனித்தனியா பிரிஞ்சு வந்துரும். இது ஒன்ஸ் ரெடி ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் வச்சுக்கோங்க. அதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பன்னீர் ஆட் பண்ணிட்டு நல்லா கை வச்சு நல்லா வடிகட்டி எக்ஸ்ட்ரா வாட்டர் எல்லாமே நல்லா பிரஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல பன்னீர் வந்து நம்ம ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கணுங்க. அப்பதான் வந்து அதுல இருக்க அந்த புளிப்பு அந்த டேஸ்ட் எல்லாமே வந்து போகும். நம்ம புளிப்பான தயிர் வந்து சேர்த்திருக்கோம். இல்ல அப்படின்னா நம்ம வந்து லெமன் கூட சேர்த்துக்கலாம். அந்த புளிப்பு டேஸ்ட் போறதுக்காக நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு வெயிட் வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. நல்லா பன்னீர் வந்து செட் ஆகிரும். நம்ம எந்த மாதிரி வெயிட் வைக்கிறோமோ அதே ஷேப்க்கு வந்து பன்னீர் ரெடி ஆகியிருக்கும். இப்ப பாருங்க அவ்வளவு சூப்பரா வந்து ரெடி ஆகிடுச்சு. கட் பண்ணும்போது அப்படியே கேக் கட் பண்ற மாதிரியே இருக்கும் பாருங்க. அவ்வளவு சாஃப்ட்டா சூப்பரா வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரான பன்னீர் வந்து வீட்லயே ரெடி ஆகிரும். நாளைக்கு வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.